46. மூளை பலம் பெற மூளை காய்ச்சல், மூளை கோளாறு சரியாக. 550. ஹிஸ்டீரியா நோய். முருங்கைக்கீரையை இடித்து பொடியாக்கி காலை மாலை பசும்பாலில் சாப்பிட்டு வர குணமாகும். 551. பைத்தியம் தீர கருவேப்பிலை, சீரகம், மஞ்சள் சேர்த்து அரைத்து 1 கிராம் அளவு வெறும் வயிற்றில் 48 நாட்கள் சாப்பிட குணமாகும். 552. பித்தத்தினால் ஏற்படும் பைத்தியம் குணமாக கருவேப்பிலை துவையல் அல்லது கருவேப்பிலை பொடி தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வரலாம். பித்தம் தணியும். 553. மனக்கோளாறுகள் வராமல் தடுக்க குறைந்தது ஆண்டுக்கு 2 தடவை கைகளில் மருதாணி இட வேண்டும். கை கால்களில் மருதாணி இடுவதனால் மனக்கோளாறு வராமல் தடுக்கலாம். 554. பித்து பிடித்து அலைபவர்களுக்கு மனநோய் உள்ளவர்களுக்கு தாமரை பூவை நீர்விட்டு காய்ச்சி தினசரி 3 வேளை என தொடர்ந்து 41 நாட்கள் குடித்து வர குணமாகும். 555. மூளை பலம் பெற வல்லாரை இலை பொடி காலை மாலை நெய்யில் சாப்பிடலாம். 556. சித்த பிரமை தீர பிரமிய வழுக்கை இலைச்சாறு நெய் கலந்து காய்ச்சி காலை மாலை 1 கரண்டி சாப்பிடலாம். 557. மூளை பலவீன குறைவு சரியாக கல் தாமரை இலை சூரணம் சாப்பிட்டு வரலாம். 558. மூளை பலம் பெற பீர்க்கங்காய் வேர் கஷாயம் சாப்பிட்டு வரலாம். 559. மூளையில் புண் இருந்தால் குணமாக தினசரி 2 சில் தேங்காய் தொடர்ந்து தின்பதால் புண் ஆறிவிடும். 560. மூளை சுறுசுறுப்பாக வல்லாரை சாறில் ஊற வைத்து உலர்த்திய திப்பிலி சாப்பிடலாம். 561. தலைப்புண் ஆற வேப்பம்பூ இலை சேர்த்து அரைத்து தலையில் தேய்த்து 30 நிமிஷம் கழித்து குளிக்க குணமாகும். 562. மூளை நரம்பு சம்பந்தமான நோய் குணமாக நாயுருவி வேர், கரிசலாங்கண்ணி வேர் ஆகியவை நரம்பு சம்பந்தமான நோய் தீர்க்கும். 563. தலையில் அடிபட்ட காயம் குணமாக காஞ்சர மஞ்சள், நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தடவினால் உள்காயம் குணமாகும். 564. மூளை சிறப்பாக செயல்பட இலந்தைப்பழம் மிக்சியில் அரைத்து கருப்பட்டி சேர்த்து பருகினால் மூளை பதட்டத்தை நீக்கும். இயற்கையான தூக்கம் வரும். 565. பைத்தியம் சரியாக தூதுவளைக்காய் தயிரில் உப்பு போட்டு ஊற வைத்து பின் காய வைத்து வறுத்து சாப்பிட பைத்தியம் சரியாகும்.